அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நிறைய பேர் மார்ச் மாதம் லாஸ்ட் வீக்ல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏப்ரல் மந்தோட மைத்ரேயி முகூர்த்தம் டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைத்ரேயி முகூர்த்தத்துக்கான நாள் மற்றும் நேரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் எல்லாருமே ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பென் பேப்பர் எடுத்து மார்க் பண்ணி நீங்கள் எங்கே பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு ரெண்டு முகூர்த்தம் தான் வருது ஏப்ரல் மாதம். அதிலும் முதல் முகூர்த்தம் நமக்கு சூப்பரான ஒரு முகூர்த்தம் கிடைச்சிருக்குது. யாருமே அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கூடுமான வரைக்கும் இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. எதிர்பார்த்த மாதிரி செவ்வாய்க்கிழமை அந்த முகூர்த்தம் வரப்போகுது. இந்த மைத்ரேயி முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் இன்னொரு சேனலில் பார்த்தேன், அவங்க வேறு டேட் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த டேட் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாங்க. யார் எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. சில பேர் சாஃப்ட்வேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் மாறுதல் வரதான் செய்யும். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் யாரோடதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத. ஆனால் நம்ம சேனல் தான் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அடமானத்தில் இருந்த நகையை மீட்டுட்டேன், என்னுடைய கடனை நிறைய நான் அடைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட லக்னமும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முகூர்த்தம் கடன் அடைக்க மட்டும்தானா? அந்த நேரத்தில் போய் நம்ம தங்க நகை வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த முகூர்த்தம் பிரத்யேகமாக உங்களுடைய கடன் சுமையை தீர்ப்பதற்காக மட்டும்தான். இந்த முகூர்த்தத்தில் நான் போயிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமா, நகை புதுசாக வாங்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதுக்கெல்லாம் நீங்கள் குறிப்பிட்ட ஓரைகளை தான் நீங்கள் பின்பற்றணும். அதை நம்ம தனியாக செப்பரேட்டாக இன்னொரு பதிவாக பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க இந்த மாதம் எந்த நாள் மற்றும் எந்த நேரத்தில் மைத்ரேயி முகூர்த்தம் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாம் பார்க்கக்கூடிய முதல் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. ஆமாங்க, வரக்கூடிய 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 8ஆம் தேதி அமாவாசை இல்லையா? 9ஆம் தேதி தான் இந்த மாதத்தோட முதல் மைத்ரேயி முகூர்த்தம். நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:32 மணிலேருந்து 8-6 மணி வரை. ரொம்ப ரொம்ப கம்மியான நிமிடங்கள் தான். 34 நிமிடங்கள் மட்டுமே இந்த முதல் மைத்ரேயி முகூர்த்தம் நீடிக்கிறது. ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த முகூர்த்தம். எக்காரணத்தை கொண்டும் யாரும் இதை தவற விட்டுடாதீங்க. மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரம், இந்த முகூர்த்தத்தோட மையப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக 11 நிமிடங்கள் மட்டும்தான். அதனால் இந்த பதிவை பார்த்த உடனே இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த 7:43 மணி முதல் 7:54 மணி வரை இந்த 11 நிமிடங்களில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்து நீங்கள் அந்த கவரில் வைக்கும்பொழுது நிச்சயமாக வெகு விரைவாக உங்களுடைய கடன் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனை கூடிய சீக்கிரம் அடைக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக முருகக்கடவுள் உருவாக்குவார். அதனால் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இல்லை ஆன்லைனில் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? தாராளமாக செய்யுங்க. இல்லை நேரில் போய் நான் பார்த்து அந்த நபர்கிட்டே கொடுக்கலாமா? என்கிட்ட ஒரு 3000-4000 கையில் இருக்குது, நான் அப்படி போய் நான் பார்த்து கொடுக்கட்டுமா? தாராளமாக நீங்கள் நேரில் போய் பார்த்து கொடுங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடியது வட்டி கிடையாது, அசல் தொகையை தான் நீங்கள் போய் கொடுக்கணும். வட்டியை நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அசல் தொகையை கொடுத்து உங்களுடைய அந்த கடனை குறைப்பதற்கு எந்த வழியிலையாவது நீங்கள் அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட மிக முன்னதாகவே உங்களுடைய கடன் அப்படிங்கிறது தீர்ந்துடும். அதனால் யாருமே தவறவிடக்கூடாத ஒரு முக்கியமான நாள் தான் இது. இரண்டாவது மைத்ரேயி முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்னைக்கு வருதுங்க. இரவு நேரத்தில் வருது. 7:35 மணி முதல் 9:46 மணி வரை. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலேயே இந்த மைத்ரேயி முகூர்த்தம் நீடிக்கிறது. விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் நமக்கு அமைகிறது. ஸோ மொத்தமாக இந்த முகூர்த்தத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131 நிமிடங்கள். இதை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கும் பொழுது அந்த நடுப்பகுதி மையப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:18 மணி முதல் 9:01 மணி வரை.
ஸோ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 2 நாட்களில் எது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த 9ஆம் தேதி தான், செவ்வாய்க்கிழமை வருது, காலையிலே வருது. அதனால் அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அதை தவற விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த முகூர்த்தத்தை நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொடர்ந்து செய்யுங்க. மைத்ரேயி முகூர்த்தம்னா தெரியாதவங்க, என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பார்ட் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கவர் எடுத்துக்கணும். எத்தனை கடன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான கவர் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. சாதா ப்ரௌன் கலர் கவரு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மந்த் நீங்கள் வைக்க வேண்டிய ரூபாய் நோட்டு 10 ரூபாயிலிருந்து கூட நீங்கள் வைக்கலாம். உங்கள் கையில் என்ன அமௌண்ட் இருக்குதோ அதை நீங்கள் வைங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா டேமேஜான இலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மட்டும் நீங்கள் வைக்கணும். ஒவ்வொரு மாதமும் இந்த ரூபாய் நோட்டை மட்டும் நீங்கள் புதுசாக வைக்கணும். இதில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு, பின்பக்கத்துலேயும் நீங்கள் கடன் தீர வேண்டும்னு எழுதிட்டு, இதுக்கு மேலே இதில் எழுதுவதற்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம எரிச்சிடலாம். அந்த சாம்பலை தண்ணீர்லேயோ அல்லது காற்றுலையோ நம்ம ஊதி விட்டுடலாம். பச்சை கற்பூரம் வந்து ஆவியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புது பச்சை கற்பூரம் வந்து வச்சிடுங்க. இப்போ நான் வந்து ஆன்லைனில் என் கடனை வந்து செலுத்திட்டேன். இப்போ நான் இதில் சேமித்து வச்ச பணம் என் கையில் சும்மா தான் இருக்குது. இந்த பணத்தை நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், ஏதாவது சுப செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். அல்லது கோவில் காரியங்களுக்கு, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அல்லது அந்த உண்டியலில் நீங்கள் செலுத்தலாம். அது நம்மளோட விருப்பம். இதில் நம்ம செய்யக்கூடாத முக்கியமான ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு 5-6 மாதம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வரும்போது இதில் கொஞ்சம் பல்கான அமௌண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படின்னு நடுவில் நீங்கள் இதில் இருக்கிற அமௌண்ட்டை வேறு எந்த செலவுக்காவது, அதாவது சிலிண்டர் வந்திருக்கு நம்ம அதுக்கு பணம் தரணும் அப்படின்னு நீங்கள் இந்த பணத்தை எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் இத்தனை மாதம் சேர்த்து வச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கவர் வைக்கிறீங்கன்னா அந்த கடன் தீர்ற வரைக்கும் அதே கவரே இருக்கலாம். மாதம் மாதம் புது கவர் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதே இருக்கலாம். இப்போ ஒரு மாதம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. திரும்ப நீங்கள் அந்த கவர்லே அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாங்க. இந்த முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. எந்த மதத்தினர் வேணாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. நான்வெஜ் சாப்பிட்ருந்தா பண்ணக்கூடாது, குளிச்சுட்டு தான் பண்ணணும், பிறப்பு தீட்டு இருந்தால் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பண்ணலாம், வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் பண்ணலாம். வீட்டில் இருக்கிறவங்க பூஜை அறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கே போயிட்டு அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்ல மனதார வேண்டிக்கிட்டு இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய முகூர்த்தத்தில் அந்த கவரில் பணத்தை எடுத்து வைங்க. மற்றவங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த கவரில் பணத்தை எடுத்து வைங்க. இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன், நான் அந்த நேரத்தில் எடுத்து வைக்கலாமா? எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்து வைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் காலையில் கிளம்பும் போதே அந்த கவரு பணம் இத்தனை மாதம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் உங்கள் கையில் கூடவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதை மாதிரி நான் வெளியூரில் இருப்பனாலும் நீங்கள் வெளியூர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் அம்மா வீட்டில் இருப்பேன், லீவு விட்டுட்டாங்க, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போதே இந்த கவரை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்கே ஒரு கவர், அம்மா வீட்டில் போய் இன்னொரு கவர் அதெல்லாம் தேவை பண்ண வேண்டாம். ஒரே கவர்லேயே நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் அதுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே செஞ்சு பயனடைங்க. நம்ம எல்லாருமே கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் அதிலிருந்து கூடிய சீக்கிரம் வெளியில் வந்து எல்லாருமே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.